Hi friends, welcome to our channel Charu Talks. இன்னைக்கு நம்ம pronouns சீரீஸ்ல interrogative pronouns பத்தி பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி pronouns ஓட types, personal pronouns, possessive pronouns, subject object pronouns, reflexive pronouns இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ interrogative pronouns அப்படினா என்னன்னு பார்க்கலாம். Interrogative அப்படினா question பண்றதுன்னு அர்த்தம். questioning pronouns னு சொல்லலாம் இந்த interrogative pronouns. நம்ம எந்தெந்த வார்த்தைகளை இங்கிலீஷ்ல क्वेश्चन பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா WH questions, WH words அப்படின்னு சொல்லுவோம். why, what, who, when, whose, which இந்த மாதிரியான questioning words தான் வந்து WH அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுறதுனால இதை வந்து WH words அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து நம்ம ஹவுனும் சொல்லுவோம். ஹவும் வந்து ஒரு கொஸ்டினிங் வேர்ட் தான், பட் வந்து அது WHல வராது. ஐ மீன் WHன்னு ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸா WH வேர்ட்ஸா என்னென்ன வருது அப்படிங்கறத பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வாட் பத்தி பார்க்கலாம். வாட் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேக்குறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு வாட் இஸ் யுவர் நேம். அடுத்து வாட் இஸ் ஹீ அப்படின்னு கேக்குறோம்னா அதுக்கு மீனிங் வேற. இப்போ அவங்க வாட் இஸ் ஹீன்னு அந்த ஹீயோட பேரை நம்ம கேட்கல. இதுல என்ன மீனிங் வருது அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபஷனை நம்ம மீன் பண்ணி கேக்குறோம். வாட் இஸ் ஹீ அப்படின்னா அவங்க என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னு கேக்குறதா அர்த்தம். வாட் இஸ் ஹீ அவங்க என்னவா இருக்காங்க, என்ன வேலை பாக்குறாங்கன்றத விட என்னவா இப்ப இருக்காங்க அப்படின்னு கேக்குறதா வாட் இஸ் ஹீ. ஆல்சோ வாட் ஆர் யூ அப்படின்னு நம்ம கேட்டோம்னாலும் அதுவும் ஒரு பர்சனோட ப்ரொஃபஷன் ஆர் எம்ப்ளாய்மெண்ட்டை மீன் பண்ணி கேக்குறதா தான் அர்த்தம். வாட் ஆர் யூ அப்படின்னு கேட்டோம்னா நீங்க என்னவா இப்ப பண்றீங்க, என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறதா அதோட மீனிங். வாட் ஆர் யூ அப்படின்னு கேக்குறது. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் வாட் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா வாட் டு யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேக்குறோம் இல்லையா, அதுலயும் வந்து வாட் தான். சோ இப்போ ஒரு கிளியர் கட்டா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வாட் வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஒருத்தவங்களோட பேரை கேட்க, ஒருத்தவங்களோட ப்ரொஃபஷனை கேட்க, அதுக்கப்புறமா ஒருத்தவங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு. இந்த 3 விஷயத்துக்கு நம்ம வாட் அப்படிங்கிற WH வேர்டை இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம WH வேர்ட்ஸ்ல when அப்படின்னா என்னன்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். when அப்படின்னா எப்போது அப்படின்னு அர்த்தம். எப்போது அப்படின்னு அர்த்தம்னா when வந்து டைம் அண்ட் டேட்டை மென்ஷன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். when is your birthday அப்படின்னு கேக்குறோம்னா உன்னோட பர்த்டே எப்போ வருது அப்படின்னு கேக்குறதா அர்த்தம். இப்ப இந்த when is your birthdayன்னு கேட்கும்போது அது போத் டேட் அண்ட் டைம் தான் நம்மளுக்கு குறிக்குது when. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற WH வேர்ட் இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன் who. இந்த who அப்படிங்கிறது தமிழ்ல யாரு அப்படின்னு நம்ம சொல்றதா அர்த்தம். இப்போ இந்த who வந்து மோஸ்ட்லி பர்சன்ஸ் தான் குறிக்கும். who அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு பர்சன்ஸ். பர்சனை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு தான் who யூஸ் பண்றோம். who are you, நீங்க யாரு. who is there, அங்க யாரு இருக்காங்க. who told you, யாரு உனக்கு இத சொன்னா. who gave you this, யாரு உனக்கு இத கொடுத்தா. இப்படி எல்லாம் கேக்குறோம் இல்லையா, இதுல எல்லாமே ஹூன்னு வருது. இந்த ஹூ வந்து ஒரு பர்சனோட நேம் ஆர் எனி பர்சனை வந்து குறிக்குது. இதுதான் வந்து ஹூவோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் வை பத்தி பார்க்கலாம். வை ஏன். வை ஆர் யூ லாஃபிங், எதுக்காக சிரிக்கிறீங்க. வை டிட் யூ டூ திஸ், ஏன் இப்படி பண்ணீங்க. வை டிட் யூ கேம் லேட், எதுக்கு லேட்டா வந்தீங்க. இப்போ இந்த மாதிரியான நம்ம WHY என்ற வேர்டை வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் மேக் பண்ணிருக்கோம். வை அப்படின்னா ஏன், எதற்கு அப்படின்னு கேக்குறது. என்ன இன்சிடென்ட் நடந்தாலும் அந்த இன்சிடென்ட்க்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, அந்த ரீசனை நாம பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு தான் வை அப்படிங்கிற இந்த WH கொஸ்டினிங் வேர்டை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஹூஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹூஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட பிலாங்கிங்ஸ் பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹூஸ் இஸ் திஸ் புக் அப்படின்னு கேக்குறோம்னா இந்த புக் யாரோடையது. ஃபர்ஸ்ட் நம்ம புக்கை வச்சு அந்த பர்சனை நம்ம கேக்குறோம்.
இந்த சென்டென்ஸ்ல பிலாங்கிங், ஒரு பர்சனோட பிலாங்கிங்கா நம்ம என்ன கன்சிடர் பண்றோம்னா புக். இந்த புக் யாரோடையது? அப்ப அந்த ஹூஸ் வந்து இப்போ பர்சனை தான் குறிக்குது. பட் எதை வச்சு அந்த சென்டென்ஸை மேக் பண்ணிருக்கோம்? அந்த பர்சனோட ஒரு பிலாங்கிங், ஒரு திங், அவங்க யூஸ் பண்ற ஒரு பொருளை வச்சு இந்த சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம வந்து ஹூஸ் அப்படின்ற வேர்டை வச்சு நம்ம மேக் பண்ணுவோம். Whose are these toys? இந்த பொம்மை இங்க வந்து யாரோடையது? Who's this car? இந்த கார் யாரோடையது? சோ ஒரு பர்சனோட எனி திங்ஸ், அவங்க யூஸ் பண்ற திங்ஸை வச்சு அந்த பர்சனை பாயிண்ட் அவுட் பண்றது தான் whoseோட மெயின் யூசேஜ். நெக்ஸ்ட் WH வேர்ட் which. எது? which are your books? இதுல இருக்கிற புக்ஸ் இல்ல, எது உன்னுடைய புக்? which is your pen? எது உன்னுடைய பென்? which is your mother tongue? உங்களோட தாய்மொழி எது? இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸ்ல எல்லாமே எது அப்படிங்கிற கொஸ்டினிங் வேர்டு தமிழ்ல வச்சுதான் நம்ம யூஸ் பண்ணி இப்ப சொல்லியிருக்கோம். ஸோ which வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு பர்சனோட திங்ஸ் பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு தான் இந்த which யூஸ் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், கொஸ்டினிங் ப்ரொனவுன்ஸ், WH வேர்ட்ஸ். இது எல்லாமே வந்து ஒண்ணுதான். WH வேர்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்திருக்கோம். இன்ட்ராகேஷன், கொஸ்டின் பண்றது ஒரு பர்சன் ஆர் ஒரு பொருளை வந்து கேட்கறதுக்கு, இந்த மாதிரியான சென்டென்சஸ்க்கு நம்ம WH வேர்ட்ஸை யூஸ் பண்ணிருக்கோம். அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹவு அப்படிங்கறதும் ஒரு இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் தான். பட் WHல அது வராது. ஹவு அப்படின்னா என்னன்னா எப்படி. ஹவ் ஆர் யூ? நீங்க எப்படி இருக்கீங்க? ஹவ் இஸ் யுவர் ஒர்க்? உங்க ஒர்க் எப்படி போகுது? இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்றோம்னா ஹவ் வச்சு ஃப்ரேம் பண்றது தான். எப்படி அப்படின்னு கேக்குறது வந்து நம்ம ஹவ் வச்சு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ டோன்ட் forget to subscribe to our channel Charu Talks so that I'll be motivated. Happy learning and never stop learning. நன்றி, வணக்கம்.